நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரொமோட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர். இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நிறைய பங்குகள் வாங்கியிருக்காங்க. அந்த பங்குகளோட டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு எதுக்கு வாங்குறாங்க, எஃப்ஐ எதுக்கு வாங்குறாங்க, டிஐ எதுக்கு வாங்குறாங்கிறத நம்ம அனலைசிஸ் பண்ணணும். இப்போ ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ஒரு ப்ரைஸில், நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்கும்போது ப்ரொமோட்டரும் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ, டிஐ வாங்குவாங்க. ஏன்னா எஃப்ஐ, டிஐ வந்து நம்மள மாதிரிக்க ஒன்லி இங்கே வெப்சைட்டில் கிடைக்கிற சாம்பிள் டேட்டா வச்சு மட்டும் வாங்க மாட்டாங்க. அவங்க டைரெக்டாக கம்பெனிக்கு விசிட் பண்ணுவாங்க. கம்பெனியோட எம்டி இந்த மாதிரிக்க ப்ராஜெக்ட் மேனேஜர் எல்லாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸு மீட்டிங் வைப்பாங்க. மீட்டிங் வச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் இந்த மாதிரிக்க ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது, இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண போகிறோம் அடுத்த 2 வருஷங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு வந்து, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் கம்பெனி மேலே நம்பிக்கை வந்து அவங்க கம்பெனியோடைய ஸ்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. யார்? மியூச்சுவல் ஃபண்டும், அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டரும். அதுவும் மறைக்க இவங்க 2 பேரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கும்போது நம்மளும் அந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பவர் டிரான்ஸ்மிஷன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஐபிஓ வந்தது. ஒரு மைக்ரோ கேப் தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் பவர் டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட்டு அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன், இபிசி ஒர்க் எல்லாம் பார்க்குறாங்க. கேபிளிங், சப்ஸ்டேஷன், அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் ப்ராஜெக்ட்டு, ஹெச்வி, இஹெச்வி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, இது எல்லாமே பார்க்குறாங்க. முக்கியமான செக்டார்களும் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா நாடு வந்து மிகப்பெரிய நாடு. பவர் செக்டாருக்கு வந்து எப்போவுமே டிமாண்ட் இருக்கும், பவர் டிரான்ஸ்மிஷனுக்கும். இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஏசி போட்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டிமாண்ட் உள்ள ஒரு செக்டார் சொன்னால் அது பவர் செக்டார், பவர் டிரான்ஸ்மிஷன். அது ரிலேட்டட் உள்ள எல்லா கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டு. ஒரு 625 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா 15, ஆர்ஓசி, ஆர்ஓஇ எல்லாமே நல்லாயிருக்கு. பேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சுருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி ஒன்று கீழே தான் இருக்குது, பெக் ரேஷியோ ஒன்றுக்கு கீழே தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து புதுசாக ஐபிஓ வந்ததுங்க. இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கல, மார்ச் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 175 கோடி, நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கோடி மேலே அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 17 கோடி. ஈரானியர் பார்க்கையில் 6 கோடியிலேருந்து பார்த்திங்கன்னா 40 கோடி பண்ணியிருக்காங்க. ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா 110 கோடி, கடனில் வந்து பார்த்திங்கன்னா 42 கோடி தான் கடன் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் ஆல்மோஸ்ட் 69 வச்சுருக்காங்க. எஃப்ஐஏ, டிஐடி நல்லாவே இருக்குது. பப்ளிக் டே இந்த ஸ்டாக் இருக்குது. ஓம் பவர் டிரான்ஸ்மிஷனை இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா என்எல்சி இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு, ஆர்எம்சி, இந்த டோரு அண்ட் ஆப்ரேட்டர் டு எஸ்எஸ்பி ப்ராஜெக்ட், இந்த மாதிரிக்க சிமெண்ட் சம்மந்தமாக, காங்கிரீட் சம்மந்தமாக நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு மைக்ரோ கேப் தான். ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா 6.65 தான் இருக்குது. ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டாக் பி. 1.5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் லோலேருந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஹைப் இருக்குங்க. பேஸ் வேல்யூ 10 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது 41.6. அதில் ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளெச்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. ஸ்டாக் வந்து சார்ட் பார்க்கையில் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரும் ஆயிருக்கு. இப்போ இவங்களுடைய சேல்ஸ் பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 400 கோடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணும்போதும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போதும் அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிவ் மார்ஜின் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் இந்த ஸ்டாக்கோடைய வந்து பார்த்திங்கன்னா கூடியிருக்குங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 40.95, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 41.56. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த ஸ்டாக்கை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐட்டு வந்து பார்த்திங்கன்னா 3.87 இருக்குது. டிஐட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பிரதாப் சினாக்ஸு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. பிரதாப் சினாக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்புங்க. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 52 வாரம் ஹைக்கு பக்கத்தில் தான் இப்போ டேர் ஆகிட்டு இருக்கு. நல்ல லோடு வந்து பார்த்திங்கன்னா ஹைஸாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ், நம்ம அந்த பாக்கெட்டில் பொட்டோட்டோ சிப்ஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் இவங்க தயாரிக்கிறாங்க. பேஸ் வேல்யூ 10. ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆர்ஓசி, ஆர்ஓஇ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் ரொம்ப ஹையில் இருக்குங்க. ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ரிசல்ட்டு அந்தளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப கம்மியாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். ஒரு குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 2025 லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. -34 கோடி.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க இருக்குது, 45 கோடி தான் கடன் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 54.81 வச்சு இப்போ 55.59 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவும் ரீசெண்டாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. டிஐட்டையும் நல்லாவே இருக்குங்க. எஃப்ஐட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த ஸ்டாக் இருக்குது, பிரதாப் ஸ்நாக்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைகர் லாஜிஸ்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ கேப் தாங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா 18 இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா இருக்குங்க. பேஸ் வேல்யூ 1. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மல்டி மாடல் லாஜிஸ்டிக்கு சி அண்ட் ஏர் கார்கோ ஹேண்டிலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கு நல்ல ரீசெண்ட் லோடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை போயிட்டு இப்போ சைடுவேல இருக்குது. இவங்களோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கையில வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது சொல்லிக்கிற மாதிரி இல்லை, சுமாரான ரிசல்ட் தான். இருந்தாலும் ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேக்கை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில 6 கோடியிலேருந்து பார்த்திங்கன்னா 22 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் பேட்டரில் வந்து பார்த்தோம்னா 57.30லேருந்து 57.10லேருந்து 57.30 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐகிட்ட சுத்தமாக கிடையாதுங்க. பப்ளிக்கிட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் கன்சூமர் ப்ராடக்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐபி வந்தது. இது நல்லா ஐபி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆகி கொஞ்சம் ரைஸ் ஆகி இப்போ சைடுவேல தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 783 கோடி, அதாவது மைக்ரோ கேப்னு சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்ஜி செக்டாரில் இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா. ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லாயிருக்கு. பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 20 கீழே தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 1.5%. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 64 இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. எங்களோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரையும் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில 25 கோடிலேருந்து பார்த்தா 42 கோடி வந்திருக்காங்க. கடன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 27 கோடி தான் கடன் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் 64.8லேருந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விற்றுருக்காங்க இந்த ஸ்டாக்கில். டிஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கணேஷ் கன்சூமர் ப்ராடக்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி. இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஸ்டாக்கு. இடையில நான் வாங்கி விற்றுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இறங்கவே இல்லை, வாய்ப்பு கொடுக்கவே இல்லை, ஒரே ஏரியாவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் கேப்புங்க, 17,000 கோடிக்கு மேலே உள்ளது. ஸ்டாக் பி 21, ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா இருக்குங்க. பேஸ் வேல்யூ 1. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. கடன் சுத்தமாக கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, 54 இருக்குது. 1க்கு கீழே தான் நல்லா இருக்குது சொல்லுவோம், ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. சேல்ஸும் சரி, அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்டும் சரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் இயர் ஆன் இயரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்க்கையில ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 63.48லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 63.34. கொஞ்சம் இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. அது 63.50லேருந்து 63.34 இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக இந்த மாதம் வாங்கியிருக்காங்க. இது அடுத்த ரிசல்ட் வரும்போது ஜூனில் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்டே இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாத். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாலர் இண்டஸ்ட்ரீஸ். டாலர் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கேப்புங்க. ஸ்டாக் பி 14, ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லாயிருக்கு. பேஸ் வேல்யூ 2. 1.5% வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இன்னர் வியர்ஸ் அண்ட் கேஷுவல் வியர்ஸ் அண்ட் தெர்மல் வியர்ஸ், அதாவது அது வந்து என்ன பார்த்திங்கன்னா காட்டன், அந்த ட்ரெஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தயாரிக்கிறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ அதுவும் 1க்கு கீழே தான் இருக்குது. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுனில் போயிட்டு ஒரு ஹைப் போயிட்டு இப்போ ஒரு நல்ல மறுபடியும் டவுன் ஆகி இப்போ மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்பம் பண்ணுற மாதிரி தெரியுது. சேல்ஸ் வந்து பார்க்கையில 602 கோடி, நல்லாவே அருமையான ஒரு சேல்ஸை சொல்லலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 56 நல்லாவே இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 31 கோடி, 19 கோடி 31 கோடி. லாஸ்ட் இயரில் 31 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து ஃப்ளாட்டுங்க. குவார்ட்டர் பார்க்கையில நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 19 கோடியில் இவங்களுடைய ப்ராஃபிட் ஆரம்பிச்சது 2015. இப்போ 106 கோடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் பேட்டரில் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹோல்டு பண்ணுறாங்க. 72.21லேருந்து பார்த்திங்கன்னா 72.48 இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐடி இந்த ஸ்டாக் இருக்குங்க, டிஐடி இந்த ஸ்டாக் இருக்குது, பப்ளிக்கிட்டே இந்த ஸ்டாக் இருக்குது. டாலர் இண்டஸ்ட்ரீஸு. அடுத்தது என்சிசி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜூன் 25 ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டு வாரத்துலேயே நம்ம என்சிசியை பற்றி பேசிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரதீப்
இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். பரதீப் பாஸ்போர்ட் இந்த ரீசெண்டாக வந்து ஒரு மெர்ஜர் ஆனிச்சு நினைக்கிறேன். 2 கம்பெனி, இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனியும். மார்க்கெட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா 13, ஆர்ஓசி, ஆர்ஓஐ நல்லாயிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 57.8 இருக்குங்க. கடன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1க்கு அதிகமாக இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 52 வார லோக்கு பக்கத்துலேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்குங்க இந்த ஸ்டாக்கு. ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் சைடில் தான் இருக்குது. இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இயர் ஆன் இயர், குவார்ட்டர்னு சரி 2 வருஷமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் 2019 இவங்க 159 கோடி பண்ணவங்க இப்போ 996 கோடி பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் பார்க்கையில நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அது மைனஸில் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 57.79, அதுக்கு முன்னாடி 57.56 வச்சுருந்துருக்காங்க. ஆரம்ப காலத்தில் 56லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ 57.79 இப்போவும் பார்த்திங்கன்னா கண்டினியூ வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஃப்ஐ கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பரதீப் பாஸ்போர்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வாங்கின ஸ்டாக் நம்ம பற்றி பார்க்கலாம். ஆர்பிஎல் பேங்க். ஆர்பிஎல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பேங்க் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையில் தாங்க இருக்குது. அப்படியே பாருங்கள், ஆமை வேகத்தில் அப்படியே கொஞ்சமாக ஏறி ஆல் டைம் ஹையில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. 57,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேல்யூஷன் ஹையாக தான் இருக்குது. பேங்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா வட்டி கொடுத்து வட்டி வாங்குறது தான். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. 60% மேலே வச்சுருக்காங்க. இவங்களுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 230 கோடிங்க. சேல்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஓரளவுக்கு கூடியிருக்குங்க. கிராஸ் என்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குறைச்சிருக்காங்க. நெட் என்பியும் நல்லாவே குறைச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டர் பட்டியலை நம்ம பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்ரு 60% வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செல் பண்ணியிருக்காங்க இதில். அதுக்கப்புறம் டிஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. அதில் டிஐட்டையும் எஃப்ஐட்டையும் யார் வாங்கியிருக்காங்கன்னா ப்ரொமோட்ரு. வேறு ஒரு கை மாறி இருக்குது இந்த கம்பெனி, இந்த பேங்க்கு. எமிரேட்ஸ் என்பிடி பேங்க். எமிரேட்ஸ் என்பிடி தான் வாங்கியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் என்பிடி தான். யார் வாங்கியிருக்காங்கன்னா இந்த பேங்கை எமிரேட்ஸ் என்பிடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வாங்கியிருக்காங்க. இப்போ கண்டினியூவாக மறுபடியும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஆர்பிஎல் பேங்கை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சால் ஒயர் இண்டஸ்ட்ரீஸு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா 30. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்குங்க. டிவிடெண்ட் கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள், அது செகண்டு வால்யூம் ஓவரால் இந்த லார்ஜஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் அண்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வால்யூமில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 78% வச்சுருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி, பெக் ரேஷியோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததோட 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் ரீசெண்ட் லோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்குங்க. இவங்களோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். 40 கோடி வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 136 கோடி, அதாவது 1136 கோடி வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 77.99, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 77.97 வச்சுருக்காங்க. இப்போ 77.99. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை விற்றுருக்காங்க நல்லாவே. 2.12 இருந்துக்கு இப்போ 0.88 தான் இருக்குது. டிஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்கு செல் பண்ணியிருக்காங்க. இந்த பஞ்சால் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா யார் வாங்கியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்கோ மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் பிஎன்பி பாரிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலபார் மியூச்சுவல் ஃபண்டு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்க்யூர்னு ஒரு ஃபார்மாட்டிக்கல்ஸ் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையில் தான் இருக்குங்க. 35,000 கோடி மிட் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா 37. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அது 1க்கு கீழே தான். ஸ்டாக் வந்து பாருங்கள், மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா கீழே கிடக்கு. இந்த ஸ்டாக்கு பாருங்கள் அப்படியே ஆமை வேகத்தில் அப்படியே ஆல் டைம் ஹையில் போய் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 231 கோடிலேருந்து 244 கோடி. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 197 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டு. 209 கோடியிலேருந்து ஆரம்பித்தவங்களுடைய பயணம் 946 கோடி எங்கே பேருக்கு பாருங்கள் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டு. அதனால தான் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. ரிசர்வில் பார்க்கல 4,000 கோடிக்கு மேலே ரிசர்வ் வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்திங்கன்னா 1,550 கோடி, 1,558 கோடி கடன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்ரு 77.87,
நல்லாவே வச்சுருக்காங்க. இப்போ மறுபடியும் வாங்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐ கிட்ட இந்த ஸ்டாக் இருக்குது. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 6.10 வச்சுருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் இருக்குங்க. எம்கியூஆர் ஃபார்மாட்டிகல்ஸு. இதை யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸு, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு, மார்கன் ஸ்டான்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி மியூச்சுவல் ஃபண்டு, கோல்ட்மேன் சாட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கியிருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. எஃப்ஐயில் நம்ம பார்க்கலாம் வேணாம். எஃப்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை டீட்டெயிலு. டிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா, நிஃபான் லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ புதுசாக வாங்கியிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஹெச்டிபிஎஸ்சி வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 12 ஸ்டாக்கு பார்த்துருக்கோங்க. இந்த 12 ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஐஏ ப்ரொமோட்டர்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 12 ஸ்டாக்கில் எது நல்ல ஒரு வேல்யூவேஷனில் நல்ல லோ ரேட்டில் இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு, எந்த ஒரு கடன் இல்லாமல் பெக்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்க ஸ்டாக்கு, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலைசிஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 ஸ்டாக்கில் எது சூட்டபுளாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான தாங்க. எதுவுமே நம்ம பை காலோ செல் காலோ கொடுக்குறது கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செபிலிஸ் அட்வைசர் கிடையாது. இதில் பார்த்து நம்ம டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் டேட்டா தான். எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதாலும் விற்கிறதாலும் நல்ல ஒரு செபிலிஸ் அட்வைசர் கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறா இருந்தாலும் நல்ல ஒரு லோ ரேட்டில் வரும்போது அந்த ஸ்டாக்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா வருங்காலத்தில் ஒரு 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ 4 வருஷமோ அந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி அது நல்ல ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கில் போய்ட்டு கண்ணை மூடிட்டு வாங்கிட்டீங்கன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே பண்ணாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நல்ல ஸ்டாக்கு நல்ல லோ ரேட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலோ அதோட உங்களுக்கு டபுள் ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு பொறுமையும் நிதானமும் இருந்தோம்னா நம்ம செலக்ஷன் பண்ணுற ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளும் கோடீஸ்வரன் ஆகலாம். அதை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் நேம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்புன்னு பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டார்ட் வீடியோ போகிறோம். இந்த மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு தான். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நமக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம போகிற சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.